இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல சில ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரூ. 10 ரூ. 15 இருக்கும். இந்த ஸ்டாக்கை பார்க்கவும் நமக்கு என்ன தாட் வரும்? இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கு. இதை நான் ஒரு 1000 ஸ்டாக் வாங்கினேன்னா ஒன் ஆர் 2 இயர்ஸ்ல இது டபுள் ஆச்சுன்னா எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன் இந்த ஸ்டாக்லாம் அந்த ரேட்ல ரொம்ப ஒரு ரூ. 10 ரூ. 15 ரேட்ல சீப்பா இருக்கு? ஆக்சுவலி அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth பத்தி எந்த ஒரு பெரிய ஐடியாவுமே இல்லாம இருக்கிறது. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 to 4 குவார்ட்டர்ஸா எந்த ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் மேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கம்பெனிஸ்லாம் நிறைய கடன் இருக்கும். ஸோ இந்த கடன்ல இருந்து எப்படி வெளியே வர போறோம், என்ன மாதிரி அவங்க ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கான ஐடியா வச்சிருக்காங்க, இதை பத்திலாம் உங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியுமே இருக்காது. அதே மாதிரி அவங்க பிசினஸ்க்கு ஃபியூச்சர் growth இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்திருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ பெருசா ஏறாம அதே இடத்துல இருக்குது. நீங்க அது ரொம்ப சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உங்களால அது லாஸ் மேக் பண்ணிட்டு வெளியே வர முடியாம நீங்க தவிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்போதுமே ஒரு ஸ்டாக் சீப்பா இருக்குன்ற வாங்கக்கூடாது. அந்த ஸ்டாக்கு growth இருக்குமா, அந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கு என்ன மாதிரி பிசினஸ் பிளான் வச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.